मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यच्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। अथ तृतीयोऽध्यायः। अत्यद्भुतमानदान சௌபரி சரித்திரம். எம்பெருமானே எல்லாம் அப்படிங்கிறது சௌபரியினிடத்துல அந்த ஒரு பகவானுடைய அனுப்பிரவேசம் இருக்கவேதான் இது சாத்தியமாச்சுது. எங்க இடத்துல ஒரு கவிதா சக்தி இருக்கோ அத ரிஷியினுடைய சக்தி இருக்கிறவாளால தான் கவிதை பண்ண முடியும்னா அன்ரிஷிஹி குருதே காவியம். ரிஷியா இல்லாதவாள் காவியத்தை பண்ண முடியாதுன்றா. அந்த மாதிரி ரிஷியாகவே இருந்தாலும் இந்த யோகாதிகளான சக்திகள் எல்லாம் கைவரப்பெறணும் அப்படின்னு சொன்னா அங்க பகவதம்சம் எல்லார்கிட்டையும் பகவதம்சம் இருக்கு. அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பகவதம்சம் இருந்தாலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு சில பேரை பற்றி தானே சொல்லி இருக்கு. அந்த மாதிரி பகவத் அனுப்பிரவேசம் இருக்கக்கூடியவர்களினுடையதான பெருமைகள் அது என்ன காரணத்தினால, என்ன கைங்கரியத்தினால வரலாம், ஞானத்தினால வரலாம், பக்தியினால வரலாம், சக்தியினால வரலாம், வீரத்தினால வரலாம், யோகத்தினால வரலாம். அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னா காண்பிச்சுது. இப்ப யோகத்தினால சௌபரியினுடையதான பெருமையை காண்பித்தது. சௌபரி மாந்தாத்தாவினுடைய பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிண்டார். அந்த மாந்தாத்தாங்கிறவன் சூரியனினுடைய வம்சத்திலே வந்தவன். மாந்தாத்தாவை பத்தி சொல்லும் பொழுது இந்திரனே அவனுக்கு குழந்தையாக, அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பாவிடமாகவே பிறந்தவன் மாந்தாத்தா. இந்திரனே அவனுக்கு நான் காப்பாற்றுகிறேன் பால் கொடுக்கிறேன்னு வந்தானாம். அதனாலதான் மாந்தாத்தா அப்படின்னு இந்த கட்டவரலையோ ஏதோ ஒரு விரலை அதுக்கு அவனுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்குற மாதிரி பண்ணான். அதனாலதான் குழந்தைகள் எல்லாம் விரல் சப்பறதுங்கிறதாக காண்பிச்சா பின்னாடி. அந்த மாந்தாத்தா அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாம். ஒரு ஸ்லோகம் எழுதினா மாந்தாத்தாச்ச மஹீபதி கிருதயுகா அலங்கார பூதோ கதா அப்படின்னு அதுக்கப்புறமா ராமன் கிருஷ்ணனை சொல்றா. ஆனா மாந்தாத்தாவா அங்க வச்சா கிருதயுகா அலங்கார பூதன் அப்படின்னு. அப்படி அந்த சௌபரியினுடையதான சரித்திரத்தை காண்பித்தார். மாந்தாத்தாவினுடைய பொண்ணுகளை சௌபரி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்னாடியே அம்பரீஷன், புருகுத்சன், அம்பரீஷன், புருகுத்சன், இன்னொன்னு ஹரிச்சந்திரனோ என்னமோ அவர்தான் 3 பிள்ளைகள். ஒரு க்ஷணம். புருகுத்சம், அம்பரீஷம், முச்சுக்குந்தன். புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுக்குந்தன் 3 குழந்தைகள் அவனுக்குன்னு சொன்னாள். இதெல்லாம் அந்த வம்சத்தினுடைய வம்சானுச்சரித்தத்துல வருது இந்த அத்தியாயமே. இப்ப 3வது அத்தியாயத்துல அந்த வம்சம் வளர்றது அதை பற்றி சொல்லி அதுல ஒரு சில ராஜாக்களினுடையதான கதைகளை காண்பிக்க போறார். அதச்ச மாந்தாத்து புத்திர சந்ததிர் அபிதீயத்தே. மேல மாந்தாத்தாவினுடைய புத்திர சந்ததியை சொல்கிறேன். அவனுடைய பொண்ணுகள் 100 பொண்ணுகள் சௌபரி கல்யாணம் பண்ணிண்டார். அவளுக்கு 150 குழந்தைகள்னு சொன்னார். அதை விட்டுட்டார். இப்ப புத்திர சந்ததியை சொல்றேன். அவனுக்கு 3 பிள்ளைகள். அம்பரீஷன், புருகுத்சன்,
முச்சுக்குந்தன் புருக்குத்சன்கிறவன் ஒரு மகா பெரிய ராஜா. அம்பரீஷன்கிறவன் ரொம்பவும் பிரசித்தமானவன். அம்பரீஷன் முச்சுக்குந்தன்கிறவனும் மகா பிரசித்தமானவன். இப்படி அம்பரீஷஸ்ய மாந்தாத்ருதனயஸ்ய யுவனாஸ்வ புத்ரோ பூத். அம்பரீஷன் மாந்தாத்தாவினுடைய பிள்ளையான அம்பரீஷனுக்கு யுவனாஸ்வன் அப்படிங்கிறவன் பிள்ளையாயிருந்தான். தஸ்மாத் ஹாரீதாக யதா அங்கிரசோ ஹாரீதாக. அவனிடமிருந்து ஹாரீதன்கிறவன் வந்தான். அந்த ஹாரீதன்கிறவன் ஹாரித கோத்திரம்னு சொல்றா. அவர்களெல்லாம் அங்கிரசுகளினுடைய வம்சத்துல வந்தவாளாம். அதனால ஹாரீத்துக்கு கீழே வியாக்கியானத்திலேயே காண்பிச்சிருக்கார். யதா அங்கிரசோ ஹாரீதாக. அங்கிரசினுடையதான சம்பர்க்கம் ஏற்கனவே இருக்குன்னு நம்ம சொன்னோம். அந்த அங்கிரசுகள் இவாள்லாம் ஹாரீத்தர்கள் எல்லாம் கீழே வியாக்கியானத்துல ஹாரீத கோத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு பிரவரத்துல அங்கிரச அம்பரீஷ யௌவனாஸ்வாஹா அப்படின்னு வருதுன்னு. அது ரிஷி சந்ததியில ஒண்ணு, இது இந்த சந்ததியிலயா இருக்கும், ராஜ சந்ததியில இருக்கு அப்படின்னு வியாக்கியானத்துல காண்பித்திருக்கார். யதா அங்கிரசோ ஹாரீதாக ரசாதலே மௌனே யா நாம கந்தர்வா பபூ ஷட்கோட்டி சங்கியாதாக தைரசேஷாணி நாக குலான்யபஹிருத பிரதான ரத்னாதிபத்யான்யக்ரியந்த. இப்போ மேல அந்த வம்சத்தினுடைய ராஜாவினுடைய பெருமையை காண்பிக்கிறதுக்காக காண்பிக்கிறார். பாதாள லோகத்துல மௌனேயர்கள் அப்படின்னு சில நாகங்கள் இருந்தது. ஏன் அதுகள் மௌனேயங்கள் அப்படின்னா, முனிங்கிறதான ஸ்திரீயிடமிருந்து கஷ்யபருக்கு பிறந்தவைகள். கஷ்யபாத்து கஷ்யப பத்னியாக முனேஹே தனயாக. கஷ்யபரினுடையதான பாரியா முனி, அவளுடைய பிள்ளைகள் அப்படின்னு. ரசாத்தலே பாதாள லோகத்துல மௌனேயா நாம கந்தர்வாக, மௌனேயர்கள்ங்கிறதான கந்தர்வர்கள் பபூ பாதாளத்துல இருந்தா. பாதாளத்துல நாகங்களும் இருக்கு. ஆனா இவ என்ன பண்ணா பாருங்க, ஷட்கோட்டி சங்கியாக்காக. ஷட்கோட்டி 6 கோடி மௌனேயர்கள் இருந்தாளாம், கந்தர்வர்கள். ஆனா தைரசேஷானி நாககுலானி அபஹிருத பிரதான ரத்னாதிபதயானி. அத்தனை நாககுலத்தினுடைய நாககுலானி அபஹிருத பிரதான ரத்னாதிபத்யானி. இந்த நாககுலத்தினுடைய முக்கியமானவர்கள், அதனுடையதான ரத்னங்கள், அவர்களினுடைய அதிபதிகள், இதெல்லாம் அவ அபகரிச்சுட்டாள் இவாள் கந்தர்வாள். இப்படி ஷட்கோட்டி சங்கியாதானி சங்கியாதாக தைரசேஷானி நாககுலான்யபஹிருத பிரதான ரத்னாதிபத்யான்யக்ரியந்த. அவர்களாலே செய்யப்பட்டது. இப்போ நாககுலங்கள் எல்லாம் சிரமப்பட்டு தங்களை ஒருத்தன் தங்களுடையதான தன்னுடைய சக்தியினால கந்தர்வர்கள் 6 கோடி பேர் அவ நம்மளை உபதிரவம் பண்ணிட்டு இருக்காள். நாங்க நாகங்களும் இல்ல, நாகரத்னமும் இல்ல, நாகாதிபத்தியமும் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. தைஷ்ட கந்தர்வ வீர்யாவதூதைருரகேஸ்வரைஹி ஸ்தூயமானோ பகவான் அசேஷ தேவேஷா தவ ஸ்ரவணோன்மீலிதோன்னித்ர புண்டரீகநயனோ ஜலசயனோ நித்ராவசான பிரபுத்தः பிரணிபத்யாபிஹிதः. என்னன்னு, பகவன் அஸ்மாகமேதேபியோ கந்தர்வேபியோ பயம் உற்பன்னம் கதம் உபசமமேஷ்யதீதி. அந்த நாகங்கள் எல்லாம் பெருமாளை போய் பிரார்த்தித்து எங்களினுடைய கஷ்டம் எப்படி தீரும்னு கேட்டுதான். அததான் காண்பிக்கிறார். தைஷ்ட கந்தர்வ வீர்யாவதூதைருரகேஸ்வரை ஸ்தூயமானா. கந்தர்வர்களினுடைய வீரத்தினாலே அழிக்கப்பட்டிருக்க கூடியதான அந்த உரகேஸ்வரங்களாலே சர்ப்பங்களினாலே ஸ்தூயமானோ, யாரு கொண்டாடப்படக்கூடிய ஸ்துதிக்கப்படக்கூடியவன் பகவான் அசேஷ தேவேஷா. இது அழகு பாருங்க. அத்தனை பாலாஜி சுவாமி ரசிக்கலாம்.
இங்க வந்து சேவிக்கிறது எல்லாம் சேஷங்கள். ஆனா யார சேவிக்கிறது தங்களுக்கு கஷ்டம்னா அசேஷ தேவேஷனை சேவிக்கிறது. அசேஷன்னா அத்தனை பேருக்கும்னு அர்த்தம், அசேஷன்னு அர்த்தம். சேஷங்கள் எல்லாம் சேஷனுக்கு தலைவனா இல்லாத, சேஷங்களுக்கு தலைவனா இல்லாதன்னு அர்த்தம் வருது பாருங்க. இதுதான் ஒரு கவியினுடையதான தன்மை அங்கங்க வந்து சேரும் ரிஷிகளுக்கும். அப்ப ஸ்தைஹி ஸ்தூயமானா பகவான் அசேஷ தேவேஷா. ஏன் பகவான் சமஸ்த தேவேஷா, இது என்ன கத்தியம் தானே, சமஸ்த தேவேஷான்னு பிரயோகம் இருக்கலாமோ இல்லையோ. இந்த இடத்துல அசேஷன்னு இருப்பானே, சேவிக்கிறது சேஷம் சுவாமி. சேஷங்கள் சேவித்ததுன்னா சேஷ சுவாமியை தானே சேவிக்கணும், அசேஷ சுவாமியை சேவித்ததுகளாம். அப்படி ஒரு அழகு வந்து பாருங்க, விரோதாபாசம். அதனால பகவான் அசேஷ தேவேஷா ஸ்தவஸ்ரவணோன்மீலிதோன்னித்ர புண்டரீகநயனா. அந்த ஸ்துதிகளை கேட்டதுனாலே மலர்ந்திருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவனாய் ஸ்தவஸ்ரவண உன்மீலித புண்டரி உன்னித்ர புண்டரீகநயனா. ஸ்தவத்தை ஸ்ரவணம் பண்ணதுனாலே உன்னித்ர மலர்ந்ததான புண்டரீகநயனா, தாமரை கண்களை உடையவனான அந்த ஜலசயனாக ஜலசாயியான பகவான். நித்ராவசான பிரபுத்தா, நித்ரையினுடையதான முடிவிலே பிரபுத்தா எழுந்தவனாய், அவசானம் முடிவு. பிரணிபத்ய அபிஹிதாக, அப்படி எழுந்ததான பகவான் அந்த அசேஷ தேவேஷனை சேஷங்கள் எல்லாம் சேஷங்களால் அந்த தேவேஷன் பிரணிபத்ய அபிஹிதாக சேவிக்கப்பட்டு சொல்லப்பட்டான். எல்லாமா சேவிச்சது சர்ப்பங்கள் எம்பெருமானிடத்திலே கூறின. என்னன்னு சொல்லிட்டு, பகவன் அஸ்மாகமேதேபியோ கந்தர்வேபியோ பயம் உற்பன்னம். இந்த கந்தர்வர்களிடமிருந்து எங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றதே. கதம் உபசமம் ஏஷ்யதி, அது எப்படி உபசமம் ஏஷ்யதி, அழிந்து போகும், அடங்கி போகும், சமனமாகும், எங்க கஷ்டம் என்றைக்கு தீரும் இந்த கந்தர்வர்களிட இருந்து ஏற்பட்டதுன்னு கேட்டது. உடனே பகவான் ஆகச்ச பகவான் அநாதி நிதன புருஷோத்தமா. அந்த பெருமாள், அந்த புருஷோத்தமன், அநாதி நிதனன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவன் சொன்னான், யோசௌ யௌவனாஸ்வஸ்ய மாந்தாது புருகுத்சநாமா புத்ரஹ தமஹம் அனுப்ரவிஷ்ய தான் அசேஷான் துஷ்டகந்தர்வான் உபசமம் நயிஷ்யாமீதி. அந்த யுவனாஸ்வனுடைய பிள்ளையான யௌவனாஸ்வனான மாந்தாத்தாவினுடைய பிள்ளையான புருகுத்சன் இருக்கானே, அந்த புருகுத்சனினுடைய சரீரத்துல அனுப்பிரவேசம் பண்ணி அந்த துஷ்ட கந்தர்வர்களை நான் அழிப்பேன். யோசௌ யௌவனாஸ்வஸ்ய மாந்தாது புருகுத்சநாமா புத்ராஹ. மாந்தாத்தாவினுடைய புருகுத்சங்கிற பெயர் கொண்ட எந்த பிள்ளை உண்டோ, மாந்தாத்தாவே யுவனாஸ்வனுடைய பிள்ளை. அதனால யௌவனாஸ்வன் அப்படிங்கிறதான தசரதனுடைய பிள்ளை தாசரதி மாதிரி யுவனாஸ்வனுடைய பிள்ளை யௌவனாஸ்வன். அந்த யௌவனாஸ்வன் ஆகிற மாந்தாத்தா, அந்த மாந்தாத்தாவினுடைய பிள்ளை புருகுத்சன். அந்த புருகுத்சனினுடைய அம்சத்திலே நுழைந்து அப்படின்னு காண்பிக்கிறார், அனுப்பிரவேசம் பண்ணி. அவனுக்கு ஏற்கனவே அம்பரீஷன்கிறவன் இருந்தான். அம்பரீஷனுக்கு யுவனாஸ்வன் ஒரு பிள்ளைன்னு சொன்னான். தாத்தா பெயரை வச்சுட்டு இருக்கா. பேரன் அப்படிங்கிற வார்த்தைய தமிழ்ல பேரன் அப்படிங்கிற வார்த்தையே எப்படி வந்ததுன்னு மருவி வந்ததுதான். பெயரன், பெயரை கொண்டவன் பெயரன். தாத்தாவினுடைய பெயரை பேரனுக்கு வைக்கிறதுங்கிறது உண்டு, அந்த தாத்தா போயிட்டாருனாக்க. அதனால பெயரன் அப்படின்னா பெயரை தாங்குபவன் அப்படிங்கிறது. யுவனாஸ்வன் அவன் பிள்ளை மாந்தாத்தா, மாந்தாத்தாவினுடையதான பிள்ளை அம்பரீஷன், அம்பரீஷனுடைய பிள்ளை யுவனாஸ்வன். அது கொள்ளு தாத்தா பேரை வச்சிருக்கான். அல்லது அம்பரீஷன் தன்னுடைய தாத்தா பேரை தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கான் அப்படின்னு. அது மாதிரிதான் பெண்ணுக்கு பெயர்த்தி பேர்த்தின்னு ஆயிடுத்தது. அதனால அந்த யுவராஸ்வனினுடையதான பிள்ளையான மாந்தாத்தாவினுடைய பிள்ளையான புருகுத்சன் யார் உண்டோ, தமஹம் அனுப்பிரவிஷ்ய, அந்த புருகுத்சனுக்குள்ளே நான் அனுப்பிரவேசம் பண்ணி தான் அசேஷான் துஷ்ட கந்தர்வான் உபசமம் நயிஷ்யாமி. இப்போ சேஷங்களை பார்த்து சொல்றார். அசேஷர்களா இருக்கக்கூடிய அவர்களை, சேஷ பின்னமான அவர்களை
முழுவதுமான அந்த கந்தர்வர்களை அழிப்பேன். ததா கர்ணிய பகவதே ஜலசாயினே கிருத பிரணாமா புனர்நாகலோகமாகதாக. ஒரே ஒரு செகண்ட், இந்த அழகா இருக்கு. இது அழகா இருக்கு. இது பின்னாடி வெளியில எங்கேயாவது சொல்லறதுக்கு இதுவா இருக்கும். சேஷாங்கிறது அத ஒரு செகண்ட் குறிச்சுன்னு வந்து ததா கரணிய பகவதே. அதனால அதை கேட்டுட்டு துட்ட கந்தர்வான் உபசமம் நைஷ்யாமீதி ததா கரணிய பகவதே ஜலசாயினே கிருத பிரணாமா புனர்நாகலோகமாகதாக. அதை கேட்டு எம்பெருமானுடைய அந்த திருவாக்கை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டவைகளாக பகவதே ஜலசாயினே கிருத பிரணாமாக அந்த ஜலசாயியான எம்பெருமானிடத்திலே நமஸ்காரங்களை பண்ணவைகளாய் புனர்நாகலோகமாகதாக பன்னகாதிபதையாக மறுபடியும் நாகலோகத்துக்கு வந்ததான அத்தனை சர்ப்பங்களுமாக சேர்ந்து, இது பெருமாள் பண்றேன்னு சொன்னார், அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும், 1000 காரியம் இருக்கு அவருக்கு அப்படிங்கிறதுனாலே நர்மதாம்ச புருகுத்சானயனாய சோதயா மாசு. நீங்க குருக்குச்சனை அழைச்சின்னு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ, அவனுக்குள்ள நான் ஒரு அம்சத்திலே நுழைந்து இந்த காரியங்களை பண்றேன்னு சொன்னார். இப்போ குருக்குச்சனை அழைச்சிண்டு வரணும். அதுக்காக நர்மதா நதியை போய் இதுகள் பிரார்த்திச்சுதான் இந்த இந்த சர்ப்பங்கள் எல்லாம் நர்மதாம்ச புருக்குத்சானயனாய சோதயா மாசு. குருக்குச்சனை அழைத்து வருவதற்காக நர்மதாவை அவைகள் பிரார்த்தித்தன. சா சைனம் ரசாதலம் நீதவதி. அந்த நர்மதாவுமாக குருக்குச்சனை பாத்தாள லோகத்துக்கு அழைச்சிட்டு போனான். ஏதோ ஒரு வியாஜத்தினால அவன் பாத்தாளத்துக்கு போய் அங்க பாத்தாளத்துல அவர்களை அழிக்கணும். அது ஏதோ நர்மதா சொல்லி அழைச்சிட்டு வந்தாளாம். ரசாதலகதாசௌ பகவத் தேஜசாப்யாயிதாத்மவீர்ய சகல கந்தர்வான் நிஜகான. அப்படி பாத்தாள லோகத்திற்கு போனவனாய் இந்த புருக்குச்சனானவன் பகவத் தேஜஸினாலே அனுப்பிரவேசமாகி ரொம்பவும் வளர்ந்த வீரத்தை கொண்டவனாய் ரசாதல கதச்ச அசௌ பாத்தாள லோகத்திற்கு போனவனான இந்த புருக்குச்சனும் பகவத் தேஜசாப்யாயிதாத்ம வீரியாக பகவானுடைய தேஜஸினாலே மேலும் வளர்ந்திருக்கக்கூடிய பருத்து போயிருக்கக்கூடிய தன்னுடைய வீரத்தை கொண்டவனாய், அவனுக்கு அறியாமலேயே அன்னைக்கு ரொம்பவும் அதிகமானதான வீரம், சக்தி, தேஜஸ், உடம்புல வலு எல்லாம் இருந்துதான். அது பகவத் தேஜஸ்ன்னு அவனுக்கு தெரியாதோ என்னவோ. அப்படி பகவத் தேஜசாப்யாயிதாத்ம வீரியா பகவத் தேஜஸினாலே வளர்த்து வைக்கப்பட்டதான தன்னுடைய வீரியத்தை கொண்டவனாய் சகல கந்தர்வானு நிஜகான அத்தனை கந்தர்வர்களையும் எல்லா கந்தர்வர்களையும் அழித்தான். புனச்சஸ்வபுரமா ஜகாம. அவன் பாட்டுல போனான். என்னமோ அன்னைக்கு ரொம்பவும் அதிகமான சக்தி இருந்தது. உடனே அவன் வந்து அத்தனை ராட்சசாலையும் அத்தனை கந்தர்வாலையும் அழித்தான், துஷ்டர்களா இருக்கக்கூடியவர்களை. அதுக்கப்புறமா தானா தன்னுடையதான தேசத்துக்கு வந்தான். இப்போ நாகங்களுக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு கொஞ்சமும் இல்லை. ஆனா நாகங்கள், அதாவது கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதின்னு ஒரு வாக்கு. கிருதக்னன் செய்நன்றி மறந்தவனுக்கு எந்த விதமான நிஷ்காரமும் பண்ண முடியாது, நிஷ்கிருத்தியும் கிடையாது, பிராயசித்தமும் கிடையாது. அது இருக்கிறதுலேயே மகா மகா பாபமானது செய்நன்றி மறத்தல். அப்படிங்கிறதுனால இந்த பாம்புகள் எல்லாம் சகல பன்னகாதிபதயச்ச நர்மதாயை வரம் ததுஹு. தங்களுக்கு இந்த புருக்குச்சனை அழைச்சிண்டு வந்து இந்த லோகத்துல இருக்கக்கூடிய உபதிரவம் பண்ணக்கூடிய கந்தர்வர்கள் அத்தனை பேரையும் அழித்தவன் புருக்குச்சன் தான். அவனிடத்திலே எம்பெருமான் அனுப்பிரவேசம் பண்ணி இதை நடத்தி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த புருக்குச்சனை அழைச்சிண்டு வரத்துக்கு உபகாரம் பண்ணி இருக்கக்கூடியவை நர்மதா நதி தான். அப்படிங்கிறதுனால அந்த புருஷகாரம் பண்ணதான நர்மதா நதிக்கு இந்த வரத்தை கொடுத்துதான். நர்மதா எய்வரம் ததுஹு யஸ்தே அனுஸ்மரண சமவேதம் நாம கிரகணம் கரிஷ்யதி நதஸ்ய சர்ப்ப விஷபயம் பவிஷ்யதி. அம்மா நர்மதே, யார் ஒருத்தன் அனுஸ்மரண சமவேதம் உன்னை எண்ணிக்கொண்டு உன்னை ஸ்மரித்து கொண்டவனாய்
நாமகிரகணம் கரிஷ்யதி, நாமகிரகணம் பண்றானோ, உன்னுடையதான பெருமையை எண்ணிக்கொண்டு உன்னுடைய நர்மதாங்கிறதான எண்ணத்தோட கூட உன்னை யார் ஒருத்தன் ரொம்பவும் நன்னா ஸ்மரிக்கிறானோ, நாமத்தை சொல்றானோ, உச்சரிக்கிறானோ, அவனை நாங்கள் சர்ப்பங்கள் ஒரு நாளும் கடிக்க மாட்டோம். ந சர்ப்ப விஷ பயம் பவிஷ்யதி, அவளுக்கு சர்ப்பத்தினாலே ஏற்படக்கூடிய பயம் இருக்காது. அதனால சர்ப்பத்தினுடையதான துஷ்டத்தன்மையானது ஏதாவது ஏற்படுமானால் உடனே நர்மதான்னு நாம நினைச்சா போருமாம். நர்மதா நாமத்துக்கு அது பாம்புகளே கொடுத்திருக்கக்கூடிய வாக்காம். நதஸ்ய சர்ப்ப விஷ பயம் பவிஷ்யதி அப்படின்னு நர்மதாவுக்கு அது சர்ப்பங்கள் ஒரு வரம் கொடுத்தது. அதை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கான். அத்திரக ஸ்லோகா, இந்த விஷயத்துல ஒரு ஸ்லோகம். நர்மதாயை நம பிராத்தர் நர்மதாயை நமோ நிஷி நமோஸ்து நர்மதே துப்யம் திராஹிமாம் விஷசர்பதாக. கார்த்தால வேளையில நர்மதாவே உனக்கு நமஸ்காரங்கள். பிராத்தः நர்மதாயை நமः, நர்மதாயை நமோ நிஷி, ராத்திரி வேளையில நர்மதாவுக்கு நமஸ்காரங்கள். நமோஸ்து நர்மதே துப்யம், ஹே நர்மதையே உனக்கு வணக்கங்கள். திராஹிமாம் விஷசர்பதாக, விஷசர்ப்பங்கள் எல்லாவற்றிடம் இருந்தும் என்னை காப்பாற்றுன்னு சொன்னா. நர்மதா நாமத்தை சொன்னா பாம்புகள் கடிக்காது, விஷபயம் வராதுன்னு வேற யாரோ சொல்லல, பாம்புகளே கொடுத்திருக்கிற வாக்கு இது. நாங்கள் நர்மதா எங்களுக்கு உபகாரம் பண்ணியிருக்கிற காரணத்தினால நர்மதாவை யார் ஒருத்தன் ஸ்மரிக்கிறானோ நாங்கள் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்த மாட்டோம்னு சொல்லித்தான். இத்யுச்சாரிய அப்படின்னு சொல்லி அகர்நிஷம் அந்தகார பிரவேசேவா, இரவு பகலாகவும் அந்தகார பிரவேசேவா, மகா இருட்டுல இருந்தாலோ சர்ப்பைஹி ந தஷ்யதே, அவன் நர்மதான்னு சொல்லிட்டு இருந்தானால் அவனுக்கு சர்ப்ப பயம் ஏற்படுவதில்லை, சர்ப்பங்களால் அவன் கடிக்கப்படுவதில்லை. நச்சாபி கிருதானுஸ்மரண புஜோ விஷமபி புக்தம் உபகாதாய பவதி. கிருதானுஸ்மரண புஜா, யார் ஒருத்தன் நர்மதாவை நினைச்சுட்டு அன்னாதிகளை சாப்பிடுறானோ, புஜாக சாப்பாடு, எதன் கிருதா அனுஸ்மரண புஜாக, நர்மதாவை ஸ்மரணம் பண்ணிக்கொண்டே யார் ஒருத்தன் புஜிக்கிறானோ, நர்மதா ஸ்மரண புரஸ்தரமா யார் சாப்பிடுறாளோ அவளுக்கு விஷமபி முக்த புக்தம், விஷமபி புக்தம், விஷமே சாப்பிட்டாலும் கூட உபகாத்தாய ந பவதி, அவனுக்கு அது கெடுதலை பண்ணுவதாய் அமைவதில்லை. அப்படி நர்மதாவுக்கு பாம்புகளே வரம் கொடுத்து அந்த வரத்தினாலே நம்மளுக்கு என்ன லோகத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாள். இரவோ பகலோ எந்த இடமோ எப்படியா இருந்தாலும் கூட விஷத்தையே சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் நர்மதா நாமஸ்மரணத்தினால அது விஷமாக ஆகாது அப்படின்னார். நமக்கு ஒரு கேள்வி, குருகுத்சன் நேர வந்து உபகாரம் பண்ணா, குருகுத்சன் இடத்துல அனுப்பிரவேசம் பெருமாள் பண்ணா, இவோ நடுவுல போய் அழைச்சிண்டு வந்தவா. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னார், பக்கத்தாத்து மனுஷியார் ஒருத்தர் ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டு வர்றார். இப்போ டாக்டரை கூப்பிட்டு வந்து டாக்டர் வந்து பார்த்து அவர் காரியங்களை எல்லாம் பண்ணி, அந்த டாக்டர் நல்லபடியா காரியங்களை நம்மளுக்கு, அதாவது நல்லபடியா நம்ம பிள்ளை நம்மளுக்கு காரியம் பண்ணாத மாதிரி நல்லபடியா அந்த உபகாரங்களை பண்ணி வச்சாரே டாக்டர், அவர் யாருக்கு நன்றி சொல்லணும்னா அவருடைய வாத்தியார் முதலியவாள்லாம் நன்னா பாடங்களை நடத்தி கொடுத்தா, அதனால படிச்சதான வாத்தியார் இப்போ அந்த டாக்டர் இப்போ காரியங்களை பண்றான். வைத்தியன், அந்த வைத்தியனை பக்கத்தாத்துல இருந்து ஒருத்தர் போய் அழைச்சிட்டு வந்தார். இப்போ இந்த மனுஷன் பொழைச்சுட்டார். பொழைச்சுட்டு பக்கத்தாத்து மனுஷாளுக்கு அவ்வளவு உபகாரங்கள், நீ இவ்வளவு தூரம் பண்ணிருக்க, பண்ண மாதிரி ஏதாவது உண்டா அப்படின்னு அவளை மாத்திரமா, அந்த பக்கத்தாத்து குழந்தைய மாத்திரம் பாராட்டினா போருமா? வாஸ்தவமா நேர வந்து பண்ணவன் வைத்தியனோ அந்த வைத்தியனை இல்லையா பாராட்டணும், அல்லது அந்த வைத்தியனுக்கு ஞானத்தை புகட்டினதான குருக்களை பாராட்டினா தகும். இது என்னமோ நடுவுல வந்து கொஞ்சம் போறோம் காரியத்தை பண்ணிருக்க கூடியதான நர்மதாவை உபகாரம் பண்ணி இருக்கக்கூடிய, புருஷகாரம் பண்ணி இருக்கக்கூடிய நர்மதாவை பாராட்டினார். சரி, வைத்தியருக்கு என்ன பண்ணார் அப்படின்னார், அதுதான் காண்பிக்கிறார். குருகுத்சாயச்ச
சந்ததி விச்சேதோ ந பவிஷ்யதி இதி உபராக பிரபுதயாஹ இதி உரக பிரபுதயாஹ வரம் ததுஹு. புருகுத்சனுக்கு இந்த பார்ப்பா, சர்ப்பங்களான எங்களுக்கு விஷபயம், எங்களுக்கு பிராணபயம் ஏற்பட்டு இருந்தது கந்தர்வர்களால, அதை நீ போக்கி கொடுத்தாய். அந்த காரணத்தினால உனக்கு சந்ததி குறைச்சலே விச்சேதமே இருக்காது. சந்ததி விச்சேதோன பவிஷ்யதி தியாகு குருகுத்சோ நர்மதாய. இப்போ அந்த கதை, அந்த குருகுத்சன் அம்பரீஷனை பற்றி சொன்னார். அம்பரீஷனுடைய பிள்ளை யுவனாஸ்வன் காண்பித்தார். இரண்டாவது பிள்ளை புருகுத்சன். அந்த புருகுத்சன் பெருமாளினுடையதான சக்தி உள்வர பெற்றவன். அந்த பெருமாளினுடைய சக்தியினாலே அங்க இருக்கக்கூடியதான இந்த துஷ்ட கந்தர்வர்களை அழிக்கக்கூடியதான தன்மையை கொண்டிருந்தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இப்போ அந்த வம்சத்தை சொல்லணும், அதுக்காக காண்பிக்கிறார். புருகுத்ஸஹா நர்மதாயாம் திரசத்யு ஜனத்து. அந்த நர்மதாவையே அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அவள் மூலமா திரசதஸ்யுன்னு சொல்லுவா. திரசதஸ்யு இல்லது, திரசதஸ்யு அப்படிங்கிறது. அந்த திரசதஸ்யுங்கிற பிள்ளையை நர்மதாவின் மூலமாய் பெற்றெடுத்தான். திரசதஸ்யுதம்பூதோ அனரண்யஹ. அந்த திரசதஸ்யுனுடையதான பிள்ளை அனரண்யன். தஸ்யுன்னாக்க அடிமைன்னு அர்த்தம், திருடன்னு அர்த்தம். தஸ்யுரிவாசியேன்னு சாக்குந்தலத்துல அடிமைன்னு அர்த்தம், திருடன்னு அர்த்தம். தஸ்யுங்கிறதுக்கு திருடன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரியர்கள் இங்க வந்து தனக்கு கீழ்படிந்தவர்களா இங்க இருக்கக்கூடிய ஆதி குடிகளை எல்லாம் மாற்றி, அவ கருப்பா இருக்கா அப்படிங்கிற காரணத்தினால அவளை தஸ்யுன்னு வேற பதம் சொல்லி இந்த சமூகத்தை எல்லாருக்கும் அதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் தஸ்யுன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்றான். திரசதஸ்யுன்னா என்ன அர்த்தம்? தஸ்யுக்களை பயமுறுத்தக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே அவனுக்கு திரசதஸ்யுன்னு ஒரு பிள்ளை இருந்தான். குருகுத்ஸா நர்மதாயாம் திரசதஸ்யு மஜீஜனத் திரசதஸ்யு சுதசம்பூதோ அனரண்யாஹ. திரசதஸ்யுதஹ சம்பூதஹ அனரண்யாஹ. திரசதஸ்யுடமிருந்து பிறந்தவன் அனரண்யன் ஒருத்தன். யம் ராவணோ திக்விஜயே ஜகான. அந்த திரசதஸ்யுடமிருந்து வந்ததான அனரண்யங்கிறதான ராஜாவை ராவணன் தன்னுடைய திக்விஜயத்திலே ஜெயித்தான். அதாவது உத்தர ராமாயணத்துல இந்த கதைகள் எல்லாம் வருது. ராமாயணத்தினுடையதான உத்தர பகுதி, அதாவது யுத்த காண்டத்துக்கு மேல இருக்கக்கூடியதான பகுதி. அதுல ராவணன் திக்விஜய யாத்திரை போகும் பொழுது அவனை எதிர்த்து சண்டை போட மாட்டாம எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டுறதுக்கு ஒத்துண்டுட்டா. அப்போ அதுல ஒருத்தன் இவன் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியவனா இருந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளைதான் திரசதஸ்யு அப்படிங்கிறவன். அவனை ராவணன் ஜெயித்தான். திக்விஜய யாத்திரை திசைகளா ஜெயித்தான் ராவணன். அதனால அவனுக்கு ராவணன் அனரண்யனை ஜெயித்தான் அப்படிங்கிறதான கதைகள் ராமாயணத்திலே உத்தர ராமாயணத்துல வருது. பின்னாடி உத்தர ராமாயணத்தை தழுவி எழுதினதான நூல்கள்லையும் இது இருக்கு. இப்போ அனரண்யனுடையதான பிள்ளை பிருஷதஸ்வாஹா. அனரண்யஸ்ய பிருஷதஸ்வாஹா. பிருஷதஸ்வன் அப்படின்னு அவனுடைய பிள்ளை, அந்த இவனுடைய பிள்ளை திரசதஸ்யுனுடைய பிள்ளை, அனரண்யனுடைய பிள்ளை பிருஷதஸ்வாஹா. அனரண்யன், அனரண்யனுடைய பிள்ளை பிருஷதஸ்வன். பிருஷதஸ்வஸ்ய ஹர்யக்ஷாஹ. அவனுக்கு பிறந்தவன் ஹர்யக்ஷன் அப்படிங்கிறது. ஹரிங்கிறதுக்கு மான்னு அர்த்தம் உண்டு. மான் போன்ற கண்களை கொண்டவன், அல்லது அந்த புருஷதஸ்வஸ்ய ஹர்யஸ்வாஹா. ஹர்யஸ்வன் அப்படின்னா, ஹர்யஸ்வன்னா அர்த்தங்கள் படி பார்த்தா பச்சையான குதிரையை கொண்டவன், அதனால இந்திரனுக்கு நாமா அப்படிங்கிறது.
அப்போ அனரண்யனுடைய பிள்ளை பிருஷதஸ்வன், பிருஷதஸ்வனுடைய பிள்ளை ஹரியக்ஷன், ஹரியக்ஷனினுடையதான ஹஸ்த புத்ரோ பவத், தஸ்ய ச புத்ரஹ ஹஸ்தஹ புத்ரஹ பவத். அவனுக்கு அந்த பிருஷதஸ்வனுக்கு பிள்ளையாக இருந்தவன் பெயர் ஹஸ்தன் அப்படின்னு பெயர். ததச்ச வசுமனாக, அவன்கிட்ட இருந்து வசுமனாக, தஸ்யாபி திரிதன்வா, அந்த வசுமனாக அப்படிங்கிறவனுடைய பிள்ளை திரிதன்வா, திரிதன்வனாக திரையாருணி, அந்த திரிதன்வாவினுடைய பிள்ளை திரையாருணி அப்படிங்கிறது. ஒரே ஒரு க்ஷணம் தான் வந்துடுறேன். तस्य च हस्तः पुत्रो भूत् ततश्च वसुमनाः तस्यापि त्रिधन्वा त्रिधन्वनस्त्रय्यारुणिः. त्रिधन्वा, त्रिधन्वाविनुடைய பிள்ளை त्रय्यारुणिः. त्रय्यारुणे सत्यव्रताः योऽसौ त्रिशङ्कुसंज्ञामवाहप. இப்போ அந்த त्रय्यारुणिயினுடைய பிள்ளைதான், பிள்ளைக்கு பெயர் சத்யவிரதன் அப்படின்னு பெயர். அவனுக்கு திரிசங்குன்னு வேற ஒரு பெயர் வந்தது அப்படிங்கிற. சச்ச சண்டாளதாம் உபகதச்ச, அவன் சண்டாளத்தன்மையையும் அடைந்தான் அப்படிங்கிறது. இப்ப வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கார். திரிசங்கு அப்படின்னா என்ன பெயர், ஏன் அதுக்கு திரிசங்குன்னு அவனுக்கு பெயர் அப்படின்னு வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். சங்கு அப்படின்னா கூர்மையான ஒரு வஸ்து, நம்ம ஆணி மாதிரி சொல்லலாம். இந்த மாடுகளை எல்லாம் கிராமத்துல கட்டுறதுக்கு கீழே ஒரு கட்டை அடிச்சு வச்சிருப்பாளோ இல்லையோ தரையில, அதுக்கும் சங்குன்னு பெயர். இல்லைன்னா நாம மட்டம் பாக்குறதுக்கு அந்த பக்கத்துல ஒண்ணு இந்த பக்கத்துல ஒண்ணு அந்த அந்த நூலை கட்டுறான், அதை ஒண்ணு அடிச்சு, அதுக்கு சங்குன்னு பெயர். இப்போ சங்கு நிவக அப்படிங்கிறதாக ஒரு பிரயோகம் கூட சொல்றாங்க, சங்கு கூட்டம் அப்படின்னு. இப்போ அவனுக்கு 3, அப்போ ஆணி மாதிரி 3 ஆணி 3 ஹிருதயத்தை கொத்தக்கூடியதான விஷயம் இருந்துதான் அவனுக்கு. யாருக்கு? சத்யவிரதனுக்கு. அதனால அவனுக்கு திரிசங்குன்னு கூப்பிட்டாளா அவனுடையதான வசிஷ்டராகிறதான அவனுடைய ப்ரஹஸ்பதி. என்னன்னு சொன்ன, என்ன அவனுக்கு 3 கஷ்டங்கள் அப்படின்னா, அவன் 3 தப்பு காரியங்களை பண்ணான்ங்கிறது. பரிணீயமான விப்ர கன்யா ஹரண குருத்தஸ்ய ஸ்வபிதுஹு ஷாபாத் சண்டாளதாம் கதா, சாண்டாள்யம் ஏற்பட்டது. வசிஷ்ட தேனும் ஹத்வா விருதா ஜிகாசேதி த்ரிபிர்தோஷைஹி த்ரிசங்குஹு. என்னன்னா, ஹரிவம்சத்துல இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கான். எங்கேருந்து நம்ம பெரியவாள்லாம் என்ன கிரந்தங்கள்லாம் பார்த்திருக்கா பாருங்க. ஹரிவம்சம், அதாவது ஹரிவம்சம்னா ரொம்பவும் பிரசித்தம், அதுல ஒண்ணும் குறை இல்லை. ஆனா அது வேண்டிய நேரத்துக்கு புத்தியில ஸ்புரிக்கணும் பாருங்க, அதை காண்பிக்கிறார். என்னன்னா, பிதுஷாபாதி தோஷேன குருதோத்ரீவதேன ச அப்ரோக்ஷிதோபயோகாச்ச த்ரிவிதஸ்தத்வ்யதிக்ரமாஹ ஏவம் த்ரீண்யஸ்ய சங்கூனி தானி திருஷ்ட்வா மகாயசாஹ திரிசங்குரிதி ஹோவாச்ச திரிசங்குஸ்தேன சஸ்மிருதாஹ. வசிஷ்டர் அவனை பார்த்து திரிசங்குன்னு உவாச்ச, ஏண்டான்னார், 3 தோஷங்களை கொண்டவனே. நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்லணும், அப்போ நாம எல்லாரும் கோட்டி சங்குஹு அப்படின்னு நாம எல்லாம் பேர் வச்சுக்கணும். எண்ணவே முடியாததான அளவுக்கு நமக்கெல்லாம் அனந்த சங்கவாஹா, நாம எல்லாரும் அப்படி இருக்கணும். ஆனா இவனுக்கு 3 தோஷம்தான் இருந்துதான். ஆனா அந்த 3 தோஷமும் பெரிய தோஷமா. என்ன பண்ணான் அப்படின்னார், முதல்ல பிதுஷாபாதி தோஷேன, அப்பாவே சாபம் கொடுத்தாராம். என்னன்னா, பரிணீயமான விப்ர கன்யா ஹரண குருத்தஸ்ய, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்த ஒரு பிராமண பொண்ணை இவன் அபகரிச்சுன்னு வந்துட்டானோ. கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராமண பொண்ணை, அதனால இவ அப்பா பிராமண பொண்ணை போய் நீ இப்படி அபகரிச்சுன்னு வருவியா அப்படின்னு இவ அப்பாவே இவனுக்கு திரையாருணிதான் இவ அப்பா.
அந்த திரையாருணி இவனுக்கு சாபம் கொடுத்தார். கல்யாணத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு கன்யா பிராமண பொண்ணை அபகரித்தான். இது முதல் தோஷம். இரண்டாவது தோஷம், வசிஷ்டரினுடையதான இது பசு, அந்த வசிஷ்டருடையதான பசுவை அடிச்சுட்டான் அவன், ஹத்வா. அதனால குரு தோக்திரி வதேனச்ச, குருவினுடைய தோக்திரி கறக்கக்கூடியதான பால் கொடுக்கக்கூடியதான மாடு, அதை அடிச்சான். அது அடிச்சான் கொன்னானோ தெரியல, அதனால அது இரண்டாவது தோஷம். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது கவனிங்க, இதெல்லாம் நாம பண்ண மாட்டோம். ஆனா அடுத்தது இருக்கு பாருங்க, அப்ரோக்ஷிதோபயோகாச்ச, அவன் யாகாதிகள்ல உபயோக பட வேண்டியதான வஸ்துவ, நாம எந்த காரியத்தை ஒரு அக்னியாதிகள்ல ஹோமாதிகள்ல எல்லாம் உபயோகப்படுத்துறோம்னாலும் அத கையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தினால, இப்போ நம்ம ஆத்துல சிராதம் பண்றோம், பக்கத்துல வரட்டி இருக்கு, இல்லைன்னா அது நல்லா எரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் போறோம், நாம அந்த ஏதோ ஒண்ணு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு கட்டையை எடுத்து அதுல வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கட்டைய பெரியவா வெளியில பக்கத்துல ஜலத்தினால புரோக்ஷிப்பா, அது ஒரு சம்ஸ்காரம். அப்பதான் அது அக்னி நிவேஷ அருகம் ஹோமாருகமாக ஆகிறது, அது ஒரு சம்ஸ்காரம். இந்த மாதிரி அப்ரோக்ஷிதமானதையே இவன் அப்ரோக்ஷிதோபயோகாச்ச த்ரிவிதத்வதிக்ரமாக, அவனுக்கு இந்த மாதிரி 3 தோஷங்கள், அதாவது என்ன அர்த்தம்னா பெரிய தோஷங்கள் அப்படின்னு. தத்வதிக்ரமாக ஏவம் த்ரீண்யஸ்ய சங்கூனி, இதெல்லாம் ஹரிவம்சத்துல இருக்கிற ஸ்லோகம். இப்படி அவனுக்கு 3 சங்குகள் ஏற்பட்டன. தானி திருஷ்டுவா மகாயஷ, ஹரிவம்சம், அதாவது விஷ்ணு புராணம் ரொம்ப ரொம்ப அவசியமா சேவிக்க வேண்டியது, விஷ்ணு பாரம்யத்தை சொல்றது, நாம கொண்டாட வேண்டியது வாஸ்தவம். அதே மாதிரி விஷ்ணு தர்மோத்தரம்னு ஒண்ணு, அது ரொம்ப அழகான கிரந்தம். விஷ்ணு தர்மோத்தரம் நிறைய ஸ்லோகங்களை அதுல இருந்து நாம கையாளுறோம். பாகவ இதுல ஸ்ரீபாஷ்யாதிகள் எல்லாம் கூட எடுத்திருக்கா. அந்த விஷ்ணு தர்மோத்தரம் அது என்னதுன்னா, அது பரிமிதமானது, இந்த அளவுக்கு கூட பெருசு கிடையாது, பரிமிதமானது. ஒருத்தர் சிரமப்பட்டு இப்ப TN சந்தானம்னு ஒரு சுவாமி அந்த விஷ்ணு தர்ம புஸ்தகத்தை இது பண்ணியிருக்காரு. அதுக்கு ஸ்ரீவத் சங்காச்சார் எழுதி இருந்த காலத்துல அதுக்கு உபயோகம் எல்லாம் கூட பண்ணாரு, அது உபகாரம் எல்லாம் அந்த புஸ்தகத்துக்கு. அது புஸ்தகம் கூட இருக்கு. விஷ்ணு தர்மம் ரொம்ப அற்புதமானதான கிரந்தம், அது சேவிக்கப்பட வேண்டியதான கிரந்தம். ஹரிவம்சம் மகாபாரதத்தினுடையதான தொடர்ச்சியா. மகாபாரதம் அடிதடி சண்டை நியாயம் இல்லாததான செயல்கள் இதெல்லாம் எழுதி அவருக்கு திருப்தியே ஏற்படலையாம். அதனால பெருமாளினுடைய சரித்திரத்தை சொல்லணும்னு ஹரிவம்சத்தை சொன்னாராம். அதனால ஹரிவம்சம் இது 3மே அவசியமா சேவிக்க வேண்டியது. பாகவதம் நமக்கு தெரியாது, எல்லா கிரந்தமும் சேவிக்கலாம், அது வேற. ஆனா இதெல்லாம் அவசியமா நாம சேவிக்க வேண்டியதான கிரந்தங்கள். அதுல அந்த விஷ்ணு தர்மோத்தரம் ரொம்பவும் ரொம்ப பரிமிதமா இருக்கும், நல்லா சேவிக்கக்கூடியதான கிரந்தமா இருக்கும். அதனால அந்த திரையாருணியினிடமிருந்து சாபத்தை பெற்றான். அவன்தான் திரையாருணியினுடைய பிள்ளையான சத்யவிரதன்கிறவன் தான் எவனுக்கு அம்பரீஷ் இது திரிசங்கூர்னு பெயர் ஏற்பட்டதோ, அவன் மற்றொரு சாபத்தினால் சண்டாளனான தன்மையையும் அடைந்தான். சண்டாளதாம் கதா, அந்த சண்டாளனாக ஆனது வசிஷ்டரே அவனுக்கு சாபம் கொடுத்தது. அவன் இந்த வர சசரீர ஏவ ஸ்வர்கல்லோ கஞ்சயத்தின்னு வேதத்துல சொல்லும். அவன் அந்த மாதிரியே இந்த சரீரத்தோட சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு பிரார்த்திச்சு கேட்டு இருந்தான் தன்னுடைய குருவை. அவர்கிட்ட இதெல்லாம் நடக்காதுடா, முடியாதுடான்னு சொன்னார் வசிஷ்டர். உடனே இவன் என்ன நினைச்சான், குருவாச்சே, குருவுக்கு புரோஹிதன்னு பெயர். புரோஹிதன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு புறாகா, நமக்கு முன்னாடி ஹிதத்தை யோசிக்கிறவன்னு அர்த்தம். நம்மாத்துக்கு நமக்கு எது ஹிதமோ அதை நமக்கு முன்னாடி யோசிக்கிறவன் தான் புரோஹிதன். அப்ப அவனை புரோஹிதனா வைத்துக் கொண்டு கூட அவன் முடியாது, ஏதோ ஆசைப்பட்ட ஆனா முடியாதுதான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுடணுமோ இல்லையோ, வசிஷ்டர் வேண்டாம் முடியாது கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா விட வேண்டுமோ இல்லையோ. இவனுக்கு அதுல அவ்வளவு ஒரு ஆசை இருந்தது. அதனால வசிஷ்டரை என்ன நினைச்சான், இவருக்கு வயசாயிடுத்து, அதனால இவருக்கு
முடிய மாட்டேங்கிறதுன்னு சொல்றார். இவர் பிள்ளைகளை கேட்கலாம் அப்படின்னு அவர் பிள்ளைகளை கேட்டான். நீங்கள்லாம் எனக்கு யாகாதிகளை பண்ணி என்ன சொர்க்கத்துக்கு அப்படியே சரீரத்தோட கூட நான் போய் அங்க ரம்பா ஊர்வசி திலோத்தமாவெல்லாம் அங்க போய் ரசிக்கணும், அங்க போய் இந்திரனை மாதிரி இருக்கணும், எல்லாம் ஆசை தானே அப்படின்னா. அப்பா மாட்டேன் முடியாதுன்னு சொன்னார். அப்பாவை காட்டுல எங்களை பெரியவாள் நினைச்சிட்டு நீ கேட்கறியான்னு அவளுக்கு கோபம் வந்து. அப்போ அவனுடைய நிர்பந்த குபித்தராய், அவன் நிர்பந்தத்தை நான் தாங்க மாட்டாம திருப்பி இப்படி கேட்டு இருக்கான்னு வசிஷ்டரே அவனுக்கு சாபம் கொடுத்தால் சண்டாளனாக போக கடவாய் அப்படின்னு. இந்த சாண்டாளனாக போகிறதுங்கிறது சாரீரகமானது, கர்ம சாண்டாளாள் அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவனுக்கு சாண்டாளத்தாம் ஆப்ப. துவாதச வாரிஷி. இப்போ இவனை பத்தி ஒரு கதை சொல்றார். இந்த திரையாருடியினுடைய பிள்ளையான சத்யவிரதன், அவனுக்குத்தான் பின்னாள்ல திரிசங்கூன்னு பெயர். அவன்தான் சண்டாளனாக ஆனான். அவனுக்கு சம்பந்தமான ஒரு கதையை சொல்றார். துவாதச வாரிஷிக்யாம் அனாவிருஷ்டியாம் விஸ்வாமித்ர கலத்ர அபத்ய போஷணார்த்தம் சண்டால பிரதிகிரக பரிஹரணாய ச ஜாஹ்னவி தீரண்யக்ரோதே மிருகமாம்சம் அனுதினம் பபந்த. இவன் யாகத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்னு பார்த்தா முடியாதுன்ட்டாளா, அவ சாண்டாளன் ஆக்கிட்டா. இவன் ஆனாலும் உடல. இந்த விஷயம் விஸ்வாமித்திரருக்கு காதுல விழுந்தது. விஸ்வாமித்திரருக்கு ஏற்கனவே வசிஷ்டரோட கூட போட்டி பொறாம. அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், நிறைய தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பிரம்ம ரிஷி ஆகணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவர் காதுல விஸ்வாமித்திரருக்கு விழுந்தது வசிஷ்டர் இவனை இப்படி துரத்தி அனுப்பிச்சு சண்டாளனாக்க ஆக்கி விட்டார். உடனே அந்த இடத்துல குழுந்தாயனம்னு வந்தார். இவனை பார்த்து என்னடா வேணும் உனக்குன்னார். நான் ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னான். சொர்க்கத்துக்கு இந்த சரீரத்தோட போகணும்னு சொன்னான். சண்டாளனை வச்சுட்டு யாகம் பண்றார். இப்ப ராஜாவா இருந்தாலும் சண்டாளன் ஆயிட்டான். சண்டாளனை வைத்துட்டு யாகம் பண்றார். இப்போ யாகத்துல இந்திராய சுவாகா, சோமாய சுவாகா, வருணாய சுவாகான்ற மந்திரங்கள் எல்லாம் வந்தா அந்த தேவதைகள் எல்லாம் வாங்கிக்கணும் இல்லையோ. ஆனா இவன் சண்டாளன் பண்ணக்கூடிய யாகத்துல நாம அங்க வரதாவது அப்படின்னு அவளுக்கு எண்ணம். ஆனா இந்த மனுஷனுடைய கோபம், விஸ்வாமித்திரருடையதான சாபம் ஏதாவது கிடைக்குமோன்னு ஒரு பயம். அந்த பயத்தோட கூட அந்த ஒரு மாதிரி யாகம் பண்ணார். அப்ப இது எதுக்காக அடியேன்னு சொல்றேன்னா, சண்டாளனா இருக்கிறவனை வச்சுட்டு யாகம் பண்ணார். அவனுக்கு அப்படி விஸ்வாமித்திரர், அவனுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த கதை தெரியும். அவன் தேவர்கள் எல்லாம் வராட்டா பரவாயில்லன்னு தன்னுடைய தபசக்தினால இங்கேருந்து அனுப்பினார். அவன் இந்திரன் என்ன பண்ணிட்டானா, சிச்சி தேவலோகத்துக்கெல்லாம் நீலாம் வருவியாவது அப்படின்னு அவனை திரட்டி விட்டுட்டானா. அதனால இங்கேருந்து இவர் அனுப்பினார், தேவேந்திரன் அங்கேருந்து தள்ளி விட்டான். உடனே திராஹி குரோ அப்படின்னு இவரை பார்த்து, விஸ்வாமித்திரரை பார்த்து, சுவாமியின் காப்பாத்தும் என தள்ளி விட்டான், கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்பதான் அவர் திஷ்ட அப்படின்னு சொன்னாராம் அந்த விஸ்வாமித்திரர். அவர் திஷ்டன்னு சொன்ன உடனே அங்கே நின்றான். அதுதான் அவர் தபஸ். நில்லு அப்படின்னாரா, நின்றுட்டான். ஆகாசத்துல தொங்கிட்டு இருக்கான், அந்தரத்துல நிக்கிறான். விஸ்வாமித்திரர் தன் கையில இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச தபஸினுடைய பலனால அவன் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்வர்க்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சார். என்ன அவன் ஸ்வர்க்கம்னா ஒரு ஸ்வர்க்கம் மாதிரியான சுகமயமானதான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய யோக சக்தி தபசக்தினால பண்ற. இந்த அந்நியம் இந்திரம் கரிஷ்யாமி தேவ இதுல ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம், இன்னொரு இந்திரனை படைத்து விடுகிறேன் அப்படின்னு அவர் பல வஸ்துக்களை படைத்தாராம். அதனாலதான் எதெல்லாம் ஒண்ணு மாதிரியே இருக்கோ அதெல்லாம் அவர் படைத்தது அப்படிங்கிறார். எலிகள் ஏற்கனவே இருந்தது, பெருச்சாளி அவர் படைத்தது. இந்திரனை மாதிரி இருக்கக்கூடியது இன்னொரு இந்திரனை படைக்கிறேன். ஸ்வர்க்கம் ஒண்ணு இருக்கு, இன்னொரு ஸ்வர்க்கத்தை படைக்கிறேன் அப்படின்னு உடனே லோகத்துல ஒன்னே ஒண்ணு இருந்தாதான் மதிப்பு அப்படிங்கறதுனால இந்திராதி தேவதைகள் எல்லாம் அவர்கிட்ட காலில் விழுந்தா அதுக்கப்புறமா பண்ணிருக்கார். அதுதான் ஒரு லோகம், திரிசங்குவினுடைய ஸ்வர்க்கம். திரிசங்கு ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது மேலேயும் இல்ல கீழே இல்லாம ஒரு மாதிரி நடுவா மாட்டின் திண்டாடுறதுக்கு சொல்ற வழக்கம் அப்படின்னு. அப்போ சூரிய வம்சத்து ராஜாவான இவனுக்கு வசிஷ்டர் தான் ப்ரஹஸ்பதியாக இருக்க வேண்டி இருக்க, குலகுருவான அவர்கிட்ட இருந்தே சாபத்தை பெற்று
அவர் பிள்ளைகளிடமிருந்தும் நிர்பந்தத்தினால ரொம்பவும் வருத்தத்தை அடைந்து அதை என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகணுங்கிறதான எண்ணம் வந்து அதுக்கு எதிரா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர்கிட்டயே போனான். அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் நித்தியமா அங்க ஒரு 12 வருஷம் இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தான்னா பிரச்சனை தானே. அதனால துவாதச வருஷித்யாம் அனாவிருஷ்டியாம் 12 வருஷம் மழையே பொழியலையாம். அப்போ தன்னுடைய குரு தனக்காக இவ்வளவு தூரம் பண்ணி இருக்கக்கூடியவர் விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறதுக்கு விஸ்வாமித்திரர் அவருடைய பாரியா அவருடைய குழந்தைகள் எல்லாம் சிரமப்படக்கூடாது என்று விஸ்வாமித்திர கலத்திர அபத்திய போஷணார்த்தம் விஸ்வாமித்திரர் அவருடைய கலத்திர மனைவி அபத்தியம் குழந்தைகளை எல்லாம் போஷணம் பண்ணணும், அவைகளை நாமோ காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஆனா இவன் சண்டாளன் ஆயிட்டான், நேர கொண்டு வந்து கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டாராம். அதனால சண்டால பிரதிகிரக பரிகரணாய சண்டாளன் கையில நேர வாங்கின்றதான தோஷத்தை பரிகாரம் பண்ணுவதற்காக அதை தொலைப்பதற்காக அவன் கையில நேர வாங்கின்றதா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜாஹ்னவி தீரண்யக்ரோதே அந்த கங்கையினுடையதான தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தினுடையதான களையில கட்டிட்டு போயிடுவானாம். மிருகமாம்சம் அனுதினம் பபந்த ஒவ்வொரு நாளும் அவளுக்காக மிருகமாம்சத்தை விஸ்வாமித்திரர் அவருடைய பாரியா அவாத்து குழந்தைகளுக்காக நித்தியம் தன்னுடையதான குரு தனக்காக சொர்க்கலோகத்தையே சிருஷ்டி பண்றேன்னு பண்ணவர். அதனாலதான் சுவாமி தேசிகன் கூட தன்னுடைய வம்சத்தை பத்தி பெருமையா சொல்லிக்கிறார் யாதவாபி இதுல நாடகத்துல சங்கல்ப சூரியோதயத்துல அந்த வம்சத்தை சார்ந்தவன். அப்போ அவருக்கு நித்தியம் இந்த மாம்சத்தை கொடுத்தானாம். மிருக மாம்சம் அனுதினம் பபந்த அந்த கிளையில ஒவ்வொரு நாளும் கட்டி சென்றான். சது பரிதுஷ்டேன விஸ்வாமித்ரேன சசரீர ஸ்வர்க்கம் ஆரோபிதாக அதனால மகிழ்ந்தவரான விஸ்வாமித்திரரால் சரீரத்தோடையே ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டான். திரிசங்கோஹோ ஹரிச்சந்திரா இப்படிப்பட்டதான திரிசங்குவினுடைய சரித்திரம். இது புகழ்ச்சியா அப்படின்னார். இவர் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னு இருக்கிறவர். அதனால சில நேரங்கள்ல புகழ்ச்சியும் இருக்கும், சில நேரங்கள்ல இகழா சொல்றதா இருக்கும். இதெல்லாம் நடந்ததான சரித்திரத்தை சொல்லணும். இப்படி அவன் சண்டாளனானான், சண்டாளனாய் இருக்கக்கூடியவன் தேர்ந்து மாம்சத்தை வாங்கின்றார். மாம்சத்தை வாங்கி பக்ஷணம் பண்ணி அதனுடையதான பிரதிநிதியா அவனுக்கு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக பண்ணார். தானே சொர்க்க லோகத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறது. அந்த திரிசங்குவினுடைய பிள்ளை ஹரிச்சந்திராஹா ஹரிச்சந்திரன். தஸ்மாச்ச ரோஹிதாஸ்வா அவன் பிள்ளை ரோஹிதாஸ்வன். ததச்ச ஹரிதோ அவன் பிள்ளை ஹரிதன். ஹரிதஸ்ய சஞ்சுஹு அவனுடைய பிள்ளை சஞ்சு. சஞ்சோர் விஜய வசுதேவௌ அந்த சஞ்சுவிடமிருந்து விஜயன் வசுதேவன் 2 பிள்ளைகள். ருருகோ விஜயாத் அதுல விஜயனினுடைய பிள்ளை ருருகன். ருருகஸ்ய விருகாஹா ருருகனுடைய பிள்ளை விருகன். அந்த 2 பிள்ளையில விஜயனினுடைய பிள்ளை ருருகன், ருருகனுடைய பிள்ளை விருகன். ததோ விருகஸ்ய பாஹுஹு விருகனுடைய பிள்ளை பாஹு. யோசௌ ஹைஹய தாலஜங்காதிபிஹி பராஜிதாஹ அந்தர்வத்யா மகிஷ்யா சஹ வனம் பிரவிவேஷ. அந்த விருகனுடைய பிள்ளை பாஹு. அந்த பாகுவினுடைய காலத்துல ஹைஹய தாலஜங்காள்னு சில கூட்டம், ஒவ்வொரு கூட்டம் அதுல ஹைஹயாள் அப்படின்னு ஹேஹய அப்படின்னு ஹேன்னு சொல்லிட்டு இருப்பாளோ என்னவோ அந்த ஹைஹயாள். தாலஜங்காள் அப்படின்னு ஜங்கா அப்படின்னா கால், அந்த கணுக்காலுக்கு பெயர். அதுல தாளங்களை கட்டின்னு இருப்பா போல இருக்கு, அவளுக்கு தாலஜங்காள் அப்படின்னு. இவா அவனுடைய வம்சத்துக்குள்ள எல்லாருமே ஒவ்வொரு ட்ரைப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவள்லாம் இவனுடைய தேசத்துல பாகுவினுடைய தேசத்துல தோற்கடிச்சுட்டா இவனை. அவன் அதனால தன்னுடைய மனைவியோட கூட அந்த பாகுவானவன் தன்னுடைய மனைவி அப்போ அவ கர்ப்பிணியா இருக்கா. அப்போ அந்தர்வத்னியா பராஜிதாக அந்தர்வத்னியா மகிஷ்யா சக வனம் பிரவிவேஷ. அந்தர்வத்னி அப்படின்னா உள்ளுக்குள்ளே கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வஸ்துவை, அதாவது குழந்தையை உள்ளே கொண்டவள். அப்படி குழந்தையை கொண்டிருக்கக்கூடிய, அதனால அவளுக்கு கர்ப்பிணிக்கு அந்தர்வத்னின்னு பெயர். அந்த மாதிரி தன்னுடையதான தாலஜங்காளாலேயும் ஹைகையாளாலேயும் தோற்கடிக்கப்பட்டதான பாகுங்கிறதான ராஜா
கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தன்னுடையதான மனைவியோட கூட காட்டுக்கு போய்விட்டான். தஸ்யாச்ச சபத்னியா கர்ப்பஸ்தம்பனாய கரோ தத்தாக. அப்போ காட்டுக்கு போர்த்தே அந்த கர்ப்பிணி பெண்ணாட்டிய அழைச்சிட்டு போறார். அது உள்ளுக்குள்ள கர்ப்பம் இருக்கிறதுனால தானே நம்மளெல்லாம் விட்டுட்டு போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா இருந்திருக்கணும். அதனால அந்த சகத்தினியா இருக்கக்கூடிய சக்கடத்தியா இருக்கக்கூடியவோ இந்த கர்ப்பத்தை கலைச்சிடணுங்கிறதுக்காக அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு விஷத்தை வச்சாளாம், விஷத்தை கொடுத்தாளாம். சத்யாஷ்ட சபத்னியா, அந்த கர்ப்பிணி பெண்ணினுடையதான சக்களத்தினால் கர்ப்பஸ்தம்பனாய, கர்ப்பம் ஸ்தம்பிதமாயிடணும், வளரக்கூடாது, அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக கரோ தத்தா, கரஹான விஷம், விஷம் கொடுக்கப்பட்டது. தேன அஸ்யாக கர்ப்பஹ 7 வருஷாணி ஜఠரே ஏவ தஸ்தௌ. 7 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, வயறு மாத்திரம் பெருசா இருக்கு, வயசுலயே இருக்கு, குழந்தை வெளில வரமாட்டேங்கிறது. அதனால 7 வருஷங்கள் அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே இருந்தது. சச்ச பாஹு விருத்தபாவாத் ஔர்வாசிரம சமீபே மமார. அந்த பாகுவானவன் ஔர்வ மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல இறந்து போனான். இப்போ ராஜாக்களை பத்தி திரிசங்குவினுடைய வம்சம் 7-8 தலைமுறை கழித்து ஒரு ராஜா இருந்தான், விருக்கன்னு. அவனுடைய பிள்ளை பாகு. பாகு தோற்கடிக்கப்பட்டான் ஹைகய காலஜங்கர்களால. அதனால தன்னுடைய அந்தர்வத்னியானதான மனைவியோட கூட காட்டுக்கு போனான். அங்க காட்டுக்கு போனாலும் அவன் பாட்டுக்கு போனாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த புறத்துல இருக்கக்கூடிய மற்ற ஸ்திரீகள் எல்லாம் பொறாமையினால அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்பம் தங்க கூடாதுங்கிறதுக்காக விஷம் வைத்தாள். இந்த குழந்தை அதனால ஸ்தம்பித்தமாச்சு, அது வெளியில வரமாட்டேங்கிறது. 7 வருஷம் ஆச்சு. இதுக்கு நடுவுல அந்த ராஜாவும் போயிட்டான். இப்போ ராணிக்கு ஆதரவு இல்லை. ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஔர்வாசிரமத்துல நடக்கிறது இதெல்லாம், ஔர்வருடைய ஆசிரமம். இப்போ அந்த பெண்ணு என்ன நினைக்கிறா, என்ன வேண்டி இருக்கு, ராஜ்யத்துல மகிழ்ச்சியா இருக்கணும், அது போயிடுத்து எதிரிகளால அடிக்கப்பட்டு. இவரோட கூட காட்டுக்கு வந்தா இந்த மனுஷன் விட்டுட்டு போயிட்டார். சரி, குழந்தையாவது பிறந்திருந்தா அந்த குழந்தைய பிடிச்சிருந்தாவது நாம வாழ்ந்து போயிடலாம். ஆனால் அந்த குழந்தையும் பிறக்கல. அந்த காரணத்தினால இவள் உடம்புகட்டை ஏறிடுறதுன்னு நினைச்சாடாம், அவனோட கூடவே இறந்து போயிடணும் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடியது ஔர்வ மகர்ஷியினுடையதான ஆசிரமத்துல. அந்த காரணத்தினால் ஔர்வ மகர்ஷி அவளுக்கு அனுகிரகம் பண்றார். அம்மா, நீ இப்ப உடன்கட்டை ஏறக்கூடாது, உள்ள கர்ப்பிணியா இருக்க, உடன்கட்டை ஏறக்கூடாது. உன்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான குழந்தை பிறப்பான், அவன் பெரிய மகாராஜாவாக வரப்போறான். அவனால லோகத்துல புதுசான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத சில விஷயங்களை எல்லாம் அவன் பண்ண போகிறான்னு சொன்னார். அந்த பையன் அத்தியுத்தமானதான ஒரு குழந்தையாக பிறக்கிறான். விஷம் வச்சு அந்த விஷம் குழந்தையாகவே குழந்தை விஷத்தோடையே ஆனா மனசுல விஷம் இல்லாம நல்லவனா வந்தான். அந்த குழந்தைக்குதான் சகர மகாராஜான்னு பெயர். சகர மகாராஜாவுக்கு என்ன அவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னா, அவனாலதான் சாகரம் அப்படிங்கறதான சமுத்திரமே லோகத்துல வந்தது. அந்த சகர மகாராஜாவைத்தான் இப்ப சொல்லணும். அடியேன் முடிக்கிறச்சே இது எந்த ராஜாங்கிறத அடுத்த வாரம் நாளைக்கு சேவிப்போம்னு சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி சொல்றது நியாயமான்னு தெரியல. அந்த காரணத்தினால அந்த விஷத்தோடையே பிறக்கக்கூடியவன், ஔர்வருடைய அனுகிரகத்தினாலே பிறக்கக்கூடியவன், சாகரத்திற்கு காரணமானவன், அம்சுமானுடைய தாத்தா, பகீரதனினுடைய தோன்றல், கங்கையை அழிச்சுட்டு வரத்துக்கு காரணமான பகீரதன். இப்படிப்பட்டதான சரித்திரங்கள் எல்லாம் லோகமே அவனால பெருசா போயிடுச்சு. பூமிக்கு கங்கை வந்ததுக்கு பகீரதன் காரணமானா, அந்த பகீரதனுக்கு காரணமானதான அம்சுமானுக்கு காரணம்னா முன்னாடி இருந்தவன் இவனுடைய பிள்ளை அசமஞ்சன், அசமஞ்சனினுடையதான பிள்ளை பகீரதன், பகீரதனினுடையதான பிள்ளை திலீபன், திலீபனினுடையதான பிள்ளை அம்சுமானினுடையதான பிள்ளை திலீபன், திலீபனினுடைய பிள்ளை பகீரதன். அந்த பகீரதன் கங்கை அழைச்சிட்டு வந்தான். லோகத்துக்கு சாகரத்தை கொடுத்தவன், லோகத்துக்கு கங்கையை கொடுத்தவன். இது எல்லாம் சகரன் வந்த பிறகுதான். அந்த சகர மகாராஜாவினுடையதான சரித்திரம்
பெருமாள் அனுகிரகத்திலான நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இதை முடிச்சுடணும்னு பார்த்தேன்.